மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தினோட வெள்ளிக்கிழமை. எல்லா குலதெய்வ கோவில்லையுமே ரொம்ப சிறப்பாக பூஜை செய்வாங்க. அம்மனுக்குரிய நாள். அதனால் வீட்லேயே உங்களால் முடிந்தால் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே அவங்கள நினச்சி நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிட்டா கூட போதுமானது. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், நெய்வேத்தியம் ஏதோ ஒன்று வைங்கன்னு சொல்லி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். 26/7/2024 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 10ஆம் நாள். பஞ்சமி திதி இன்றைக்கி காலையிலேருந்தே இருக்குது. நேற்று ஃபுல்லாக பஞ்சமி திதிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாராகி அம்மனுக்கு உகந்த நாள். இன்றைக்கு காலையில் வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு சஷ்டி திதி. சஷ்டி திதி வந்து முருகப்பெருமானுக்குரியது. எல்லோரும் முருகனுக்கு வந்து சஷ்டி விரதம் இருக்கவங்க இருப்பாங்க, இருக்கீங்க. நாங்கள் இருக்கவங்க இருங்க. அம்மனுக்குரிய நாள். எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள் இது. அது ஆடி மாதம் அம்மனுக்கே உரிய ஒரு நாள். பஞ்சமி திதி, சஷ்டி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், சேஷம், சித்தயோகம், அமிர்த யுகம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் புறப்பாடு, கார்கில் தினம். இன்றைக்கு நல்ல நேரம் என்கின்ற சுபவாரை காலை 9:30 to 10:30, மாலை 4:45 to 5:45. திதி வந்து இன்றைக்கி சஷ்டி திதி, முருகப்பெருமானுக்கு உகந்தது. அதனால தான் முருகா முருகா முருகா, ஓம் முருகா, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. கௌரி நல்ல நேரம் 12:15 to 1:15. இரவு வந்து 6:30 to 7:30. ராகு காலம் 10 to 12. குளிகன் வந்து 7:30 to 9. யமகண்டம் 3 to 4:30. அதாவது இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால பூஜை செய்வோம். 10 to 12. ஞாயிற்றுக்கிழமை வந்து 4:30 to 6. அது இன்றைக்கி செய்கிறவங்களும் செய்யுங்க. துர்கா தேவியை கும்பிட்றவங்களும் நீங்கள் செய்கிறவங்களும் செய்யுங்க. இது செய்யுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல இது. இன்றைய ராசி பலன்: மேஷம் சோர்வு, ரிஷபம் செலவு, மிதுனம் சாதனை, கடகம் அனுமதி, சிம்மம் நட்பு, கன்னி மகிழ்ச்சி, துலாம் வரவு, விருச்சிகம் தடங்கள், தனுசு நலம், மகரம் களிப்பு, கும்பம் சுகம், மீனம் மேன்மை. மருத்துவ குறிப்பு: 6 வயது சிறார் முதல் 90 வயது முதியோர் வரை தினம் ஒரு நாட்டுக்கோழி முட்டை வேக வைத்து சாப்பிடலாம். அதாவது அசைவம் சாப்பிட்றவங்க நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுவாங்க. சைவம் சாப்பிட்றவங்க வந்து நீங்கள் வந்து கீரை எடுத்துக்கோங்க. தினமுமே ஒரு கீரை, இல்லாட்டினா பால் 1 டம்ளர். நம்ம வந்து பால் கட்டாயம் ஒரு 1/2 டம்ளராவது குடிங்க. அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப 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 நல்லது. மோர் குடிங்க. ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளர் மோர் குடிங்க. ஏன்னா எல்லாருமே நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட மாட்டாங்க. சைவத்தில் இருக்கவங்க வந்து நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுவாங்க. அசைவத்தில் இருக்கவங்க நாட்டுக்கோழி முட்டை, எந்த முட்டையாக இருந்தாலும். ஏன்னா நாட்டுக்கோழி முட்டைங்கிறது சொல்லி ஏமாத்துறாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு முட்டை சாப்பிடுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நல்ல ஒரு நாள். நாளைக்கு வந்து நாளைய விசேஷங்கள் வந்து வாஸ்து செய்ய நாளைக்கு வந்து அப்துல் கலாம்னோட நினைவு நாள். அதேமாரி வாஸ்து நாள் நாளைக்கு. இந்த வாஸ்து பூஜை, இந்த வீடு கட்டுறவங்களாம் இந்த வாஸ்து இது வந்து செய்கிறவங்க செய்வாங்க. வாஸ்து நாள். துளசி இலையின் மணத்தை தொடர்ந்து நுகர்வோர் சிறார்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமா. துளசி இலைனாவே சளிக்கு ரொம்ப உகந்தது. கோவிந்த பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். துளசி எல்லாம் ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு இதுதான். அது வந்து கோவிந்த பெருமானுக்கு வந்து மிகச்சிறந்த, அவர் துளசிக்குத்தான் மயங்குவார். ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலே போதுமானது. வீட்டில் ஒவ்வொருத்தருமே ஒரு சின்ன இதில் வச்சாலே செல்லுன்னு வந்துடும். துளசியை நம்ம வந்து ரொம்ப சாப்பிடக்கூடாது. கொஞ்சமாக அதை முகர்ந்தால் கூட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அம்மனுக்கு உரிய ஒரு இதை வந்து முருகப்பெருமானுக்கு உரிய இதுவும் நம்ம பார்க்கலாம். நான் காலையிலேயே ஒரு இது கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து முருகப்பெருமானுக்குரிய ஒரு இதையும் பார்க்கலாம்.
இன்னைக்கு சஷ்டிங்கிறதுனால அவருக்கு ஒன்று படியேறி கால் நடக்க காவடிகள் தோல் சுமக்க துணையெனவே வந்த முருகன் படிப்பறிவும் எழுத்தறிவும் குறைந்த என்னை உலகில் நின்று புலமை பெறச் செய்த குமரன். படியேறி கால் நடக்க காவடிகள் தோல் சுமக்க துணையெனவே வந்த முருகன் படிப்பறிவும் எழுத்தறிவும் குறைந்த என்னை உலகின்று புலமை பெறச் செய்த குமரன். யாம் இருக்க பயமேன். அது வந்து முருகருக்குரிய அந்த இதை நம்ம செய்தாலே எதுவும் உங்களுக்கு நாமங்கள் தெரியுதோ அவரோட நாமத்தை சொன்னாலே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இதுதான். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையினோட கனகதாரா ஸ்தோத்திரம் நீங்கள் படிங்க. அவ்வளோ வீட்டில் செல்வ செழிப்பு இருக்கும். இன்றைக்கி ஒரு இது பார்க்கலாம். எல்லையில்லா இன்பத்தில் கார்வண்ணன் இமைகள் மூட எல்லையில்லா காதலினால் நின்னிமைகள் மூட மறக்க அளவில்லா கருணையே உருவாயமைந்த தேவி நின் கோலவிழி பார்வை எனக்கு கோடி செல்வம் அளிக்கட்டும். மது அரக்கனை அளித்த மாலவன் மருவும் தேவி மாதவன் மார்பில் ஒளிரும் கௌஸ்தூப மணினியே மான்விழி பார்வை மாலுக்கே வளம் சேர்க்கும் நின் மகத்தான பார்வை எனக்கு மங்களத்தை அளிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன். திருமுருகன் பூண்டின்னு சொல்லிட்டு திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு இது இருந்தது. அங்கே வந்து முருகப்பெருமான் வந்து குழந்தை வளம் வேண்டி வருவோருக்கு வந்து ரொம்ப 6 முகத்தோடு இருக்காங்க. ஈஸ்வரர் கோயில் தான் திருமுருகநாத சுவாமி கோவில். அவ்வளவு ஒரு பழமை வாய்ந்த கோயில். அங்கே வந்து வாராகி தாயார் இருக்காங்க. ஒரு சில கோவிலில் வந்து வாராகி தாயார் வந்து தனியாக இருக்க மாட்டாங்க, சப்த கன்னிமார்களோடு சேர்ந்து தான் இருப்பாங்க. அப்போ வந்து அது சோழர் காலத்து ஒரு இது. அதாவது தஞ்சை பெரிய கோவில் மாதிரி தஞ்சை பெரிய கோவிலில் வந்து வாராகிக்கு தனி இதே இருக்குது. ஏன்னா நிலவளம் செழிக்க வந்து ராஜராஜ சோழன் வந்து வாராகி தாயாரை வந்து ரொம்ப விரும்பி இது பண்ணுவார். இந்த கம்பு குச்சிக்காக வந்து தோன்றது கோடாரியெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நிலம் வளம் செழிக்கணும், நமக்கு நிலம் வேணும் அப்படின்னாவே வாராகி தாயாரை பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் வணங்கினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக. அங்கே வந்து தனி இது இருந்துச்சு. நாளைக்கு வந்து அந்த ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்குறேன். அன்றைக்கி நான் வந்து மறந்துட்டேன். நேற்று போனேங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது. அதே மாதிரி அந்த இன்னொரு கோவில் வந்து நாளைக்கு நான் இந்த சிவன் கோயிலுக்கு வர்ற வழியிலேயே இருந்தது. அது வந்து அவிநாசி சிவன் கோயில் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு டைம் இருந்தால் போங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு சிவன் ஒன்று தான். அதனால் நீங்கள் நான் நேற்று போன திருமுருகன் பூண்டி அவ்வளவு ஒரு அழகாக சிறப்பாக ரொம்ப நல்லா இருந்தது. பழமை வாய்ந்த ஒரு கோவில். குழந்தை வரம் வேண்டி இருந்த முருகப்பெருமான் 6 முகத்தோடையே இருக்கிறாரு. தனி சன்னதி வச்சு இருக்கிறாரு. எடுத்த உடனே முருகப்பெருமான் தான் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் அதுக்கு முடிந்தால் போயிட்டு வாங்க. முடியும் பொழுது போயிட்டு வாங்க. இல்லைன்னா வீட்டிலையே நினைத்து நீங்கள் இது பண்ணுங்கள். அவ்வளவு ஒரு நல்லா இருந்தது. கனகதாரா ஸ்தோத்திரத்தை நீங்கள் ஒரு இதாக படிங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லது. மது அரக்கனை அளித்த மாலவன் மருவும் தேவி மாதவன் மார்பில் ஒளிரும் கௌஸ்துப மணியேனி மான்விழி பார்வை மாலுக்கே வளம் சேர்க்கும் நின் மகத்தான பார்வை எனக்கு மங்களத்தை அளிக்கட்டும். கார்மேக வர்ணனின் கண்ணனின் பரந்த மார்பில் ஒளி வீசும் மின்னல் கொடியின ஒளிரும் தேவி பார்க்கவ மகரிஷியின் பார்க்கும் திருமகளே நின் பார்வை எனக்கு பல வளங்கள் சேர்க்கட்டும். கனகதாரா ஸ்தோத்திரம் ஆதிசங்கரர் அருளியது. இதை நீங்கள் டெய்லி ஒரு பாடல் படித்தா கூட போதும். இன்றைக்கி வந்து நாம் இது வந்து ஒரு சுக்கிரனுக்குரிய, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சுக்கிரனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் அத்வஜாய வித்மகே சதுரஹஸ்தாய திமிகி தன்னோ சுக்ர பிரஜோதயா. ஆடம்பரத்துக்கெல்லாம் அவர் தான். நீங்கள் வெள்ளிக்கிழமைனா காலையில் 6 to 7 சுக்கிரஹோரை. அதில் வந்து நீங்கள் சுக்கிரனுக்குரிய அந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னீங்கன்னா அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நல்ல இது. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், வீட்டில் வந்து நெய்வேத்தியமாக தயவு செஞ்சு ஏதோ ஒன்று வைங்க. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இது. இன்னைக்கு அம்பாள்னோட ஆடி மாதங்கிறத அம்பாள் துதியும் பார்க்கலாம். கஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விஷாலாட்சி கருணாம்பிகையே தருணம் இதுவே தயை புரிவாய் அம்மா பொன்பொருள் எல்லாம் வழங்கிட வேண்டும் வாழ்த்திடுவாய் அம்மா ஏனென்று கேட்டு என் பேச்சு தீர்ப்பாய் என்னன்னை நீ அம்மா நின்முகம் கண்டேன் என்முகம் மலராய் மலர்ந்தது மேனம்மா எங்களும் வழங்கிடும் மகிமை கண்டேன் உன் திருக்கரத்தினிலே எங்கும் வருவாய் என்னுயிர் நீயே எங்கள் குலதேவி சங்கடம் தீர்ப்பாய் பாக்களை தருவேன் சங்கத் தமிழிலே
தங்கும் புகழை தடையின்றி தருவாய் தயக்கமும் ஏனம்மா. பயிர்களில் உள்ள பசுங்கையில் கண்டேன் பரமேஸ்வரி உனையே, உயிர்களில் உள்ள உன்னருள் உண்மை உலக மகா சக்தி. அதனால் அதே மாதிரி இன்றைக்கி ராகு காலத்தினோட ஒரு இது பார்ப்போம். அதை உலகையின் அதில் ஒரு இது பார்க்கலாம். உலகை ஈன்றவள் துர்கா உமையுமானவள், உமையுமானவள் எந்தன் உயிரை காப்பவள், நிலவி நின்றவள் துர்கா நித்தியானவள், நிலவி நின்றவன் எந்த நிதியும் துர்க்கையே, தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே, தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே. அவ்வளவு ஒரு நல்ல ஒரு இது நீங்கள் வீட்லேயே கூட நீங்கள் இது பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ரொம்ப ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. அவங்களோட நாமத்தை சொன்னாலே போதும். திருவிளக்கு போற்றி ஓம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி ஓம் போகம் திருவும் புணர்ப்பாய் போற்றி ஓம் முற்றறி ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி ஓம் உலகம் நிறைந்திருந்தாய் போற்றி ஓம் வரவில் இன்பமானாய் வளர்ந்தாய் போற்றி ஓம் இயற்கையா அறிவொளி ஆனாய் போற்றி ஓம் ஏழுலகமும் ஈன்றாய் போற்றி ஓம் பிறர் வய மாகாய் பெரியோய் போற்றி ஓம் பேரின்ப பெருக்காய் பொழிந்தாய் போற்றி ஓம் பேரொருள் கடலாம் பொருளே போற்றி ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி ஓம் உலகும் தொல மூத்தோய் போற்றி. உங்களால் முடிந்த ஒரு இதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.